என்ன நடக்குது இங்க? ரகு கண்களை துடைத்து கொண்டு ஒன்னு இல்லை டி என்றான். இனியா பிரஷ் ஆக பாத்ரூம் சென்றாள். ரகுவும் பிரஷ் ஆகிவர சுதா காப்பி கொண்டு வந்தாள். மூவரும் காப்பி குடிக்க ரகு பேச ஆரம்பித்தான். சுதா எங்க வீட்டுக்கு போய் என் ட்ரெஸ் வாங்கிட்டு வா. நான் அம்மா கிட்ட போன்ல சொல்லிடுறேன், நீ வரத. நான் லாம் போகல, நீயே போடா என்று சுதா சொல்ல, இனியா சுதாவிடம் சொன்னாள், ப்ளீஸ் சுதா எனக்காக போடி என்று. சுதா சிரித்துவிட்டு கிளம்பினாள். ரகு ஒருவேளை நான் செத்துட்டா என்ன பண்ணுவ என்றாள் இனியா. ரகு அவள் கையை பிடித்து கொண்டு சொன்னான், இப்போதான் நீ என் கூட கொஞ்சம் பேசுற, அதுக்குள்ள விட்டுட்டு போறத பத்தி பேசுற இனியா. அப்படி எதுவும் ஆகவிட மாட்டேன். உன் கூட இது மாதிரி இன்னும் சந்தோஷமா இருக்க ஆசைப்படுறேன் நான். நீ நினைக்கிற மாதிரி என்னை விட்டுட்டு எல்லாம் போக முடியாது. நான் உன்னை லவ் பண்ணல, அப்போ கூட என்னை பிடிக்குமா உனக்கு? நீ என்னை காதலிக்க வேணாம், என் கூட இப்படி சிரிச்சு பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனியா. அன்று முழுவதும் ரகு இனியாவை விட்டு போகாமல் கூடவே இருந்தான். மனதில் பார்த்தசாரதி என்ன செய்ய போகிறான் என்ற பயம் இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் இனியாவோடு சந்தோஷமாக இருந்தான். இனியாவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள். இரவு இனியா தூங்கிய பின் வெகு நேரம் தூங்காமல் அவள் அருகிலேயே அமர்ந்து இருந்தான். ஒரு 12 மணிக்கு மேல் ரகுவுக்கு கண்கள் சொக்க ஆரம்பித்தது. முழிக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்தான். ஆனால் அவனையும் அறியாமல் நன்றாக தூங்கினான் ரகு. அப்போது ரகுவின் கனவில் பார்த்தசாரதி வந்தான். என்ன ரகு, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த போல. சந்தோஷத்தை விட பயம்தான் அதிகமா இருந்துச்சுட்டா. சாரதி, நிஜமா சொல்லுறேன், உனக்கு ஆக்சிடென்ட் ஆனா உடனே உன்னை காப்பாத்த ரொம்ப முயற்சி பண்ணினேன். நீ இல்லாதது கஷ்டம்தான் எனக்கும். உன் சாவுக்கு நான் காரணம்னு நினைச்சா என்னை தண்டனை வேணா எனக்கு குடு. அவளுக்கு வேணாம் ப்ளீஸ்டா, உன்னை கெஞ்சி கேக்குறேன். உனக்கு ஒன்னு தெரியுமா ரகு, ஆரம்பத்துல இனியா மனசுல யாருமே இல்ல. போக போக அவளுக்கு என் மேல ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. இப்போ காதல் வந்து இருக்கு, அதுவும் உன் மேல ரகு. என்னடா சொல்லுற? என்னால இன்னைக்கு அவ கனவுக்குள்ள போகவே முடியல. நிறைய முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியல. அதுக்கு காரணம் தெரியுமா ஏன்னு? ஏண்டா, அவளுக்கு உன்னை பத்தி தான் கனவு வருது இன்னைக்கு. என்ன சொல்லுறட்டா, எனக்கு புரியல. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னை எப்படிட்டா நான் கஷ்டப்படுத்துவேன்? என்னை காப்பாத்த நீ பண்ணின எல்லா முயற்சியும் எனக்கு தெரியும் ரகு. எனக்கு தெரியும் உன் உயிர் அவ கிட்டத்தான் இருக்குன்னு. அவள உன்னை லவ் பண்ண வைக்கத்தான் இவ்வளவு பண்ணினேன் ரகு. நான் உன் இனியாவ எதுவும் பண்ண மாட்டேன். அப்புறம் ஏன்டா நேத்து அப்படி சொன்ன? அப்படி சொல்லாட்டி இன்னைக்கு நீ காலையில அவ கிட்ட சோகமா பேசி இருப்பியா? நீ அப்படி எல்லாம் பேசினால தான அவ சொன்னா எனக்கும் ரகுவ ரொம்ப பிடிக்கும்னு. ஆமல ஆமாதான். இன்னைக்கு அவ கனவுல நான் வராட்டி கொஞ்சம் கொஞ்சமா என்னை மறந்துருவா. ரொம்ப சீக்கிரம் உனக்கு ஐ லவ் யூ சொல்லிருவா. நீ சந்தோஷமா இரு ரகு, அது போதும் எனக்கு, நான் போறேன் என்று சொல்லி அங்கு இருந்து மறைந்தான் சாரதி. ரகு என்ன ஏது என்று யோசிக்கும் முன்பு யாரோ அவன் தலையை தடவ அவன் வேகமாக முழித்தான். அது இனியாதான். விடிஞ்சிருச்சா என்று கண்களை தேய்த்து கொண்டே ரகு எழுந்தான். இனியா ரகுவையே பார்த்தாள். ஓய், என்னாச்சு ரகு, உனக்கு எதுவும் மந்திரம் தெரியுமா? ஏன் இல்ல, நீ கூட இருந்த இந்த 2 நாள் எனக்கு கனவே வரல. நிஜமாவா? இல்ல வந்துச்சு, ஆனா நேத்து வந்த கனவு வேற. அப்புடி என்ன கனவு? இனியா வெட்கப்பட்டு கொண்டே ரகு அருகில் வந்து அவன் கையை பிடித்து ஐ லவ் என்று சொல்லி முடிக்கும் முன் சுதா உள்ளே வர இனியா ரகு கையை விட்டுவிட்டு விளங்கினாள். சிவபூசையில கரடி என்று வாய்க்குள் சொன்னான், இருந்தும் அது தெளிவாக கேட்டது. அதை கேட்டு இனியா சிரித்துவிட்டு சுதாவிடம் சொன்னாள், நான் ரகுக்கு ஐ லவ்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீ வந்துட்ட சுதா, அதான் என் டியர் கோவமாயிருக்கான் என்றாள் இனியா. என்னது டியரா, அதுவும் ரகுவா என்று சுதா ஷாக் ஆனாள். ரகு, இந்த 4 நாள்ல நீ எனக்கு உன் காதல புரிய வச்சிட்ட. எனக்கு கனவுல வர காதல் வேணாம், நிஜத்தில் நீ தர அன்பு போதும். என் உயிர் போகுற வரை உன் கூட தான் இருப்பேன் டார்லிங். இன்னும் வாழ்க்கையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள உயிர் போகுறத பத்தி பேசாத ரகு. அதுக்கு அப்புறம் என்ன, வழக்கம் போல ஹேப்பி முடிவு தான். நிறைய லவ் பண்ணினாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க.